அவன் வந்து உன் ஸ்லாட்டுக்கு வரான், அதனாலதான் உன்கிட்ட போட்டி போடுறான். புரியுதா இல்லையா? புரிஞ்சுக்கோ. அவனுக்கு நான் இதே வார்த்தை சொல்லி நான் பேசினா ஒத்துப்பீங்களா? அவனுக்கு நீ தான் போட்டி. அதான் நீ எப்படி நீ பிடிஎஸ்ல போட்டியில அந்த மாதிரி நீ பிடிஎஸ் கிட்ட போட்டி போடுற. பிடிஎஸ் வந்து மொபைல் பிடிஎஸ் கிட்ட போட்டி போடுது. ஒவ்வொருத்தரும் அவனுக்கு முன்னாடி கொண்டு போட்டி போடுறாங்க. ஸ்லாட் ஒன்ல இருந்து வந்தோம் நாங்க போட்டி போட வேண்டிய அணி இது கிடையாது. எம்பிடிஎஸ் என்ன எம்பிடிஎஸ் போட்டி போடணும். நாங்க எம்பிடிஎஸ் மொபைல் ஸ்லாட் ஒன்ல இருக்க அணி நாங்க போட்டி போடணும். எப்படி போட்டி போடுவா? தாண்டி போவி அப்படி குதிரையா நீ? டைரக்டா பாட்டி கீக்கி ராபின் இவன் இந்த பார்ட்டியோட மூட கெடுக்குற. எங்களோட போட்டி ஸ்லாட் 2 கிடையாது, ஸ்லாட் 1க்கு தான். சரிங்களா? அதனால இங்க பாரு, டைரக்டால போக முடியாது. முதல்ல பிடிஎஸ் அடிச்சு அந்த ஸ்லாட் எடுத்து அது மாதிரி போக முடியும். எத்தல எடுத்தா ஒரே வெற்றி தான். ஒரே பாயிண்ட் வரே கிடையாது. இனிமே சோலோல 1, ஸ்குவாட்ல 1, ஸ்குவாட்ல ஒவ்வொரு மேட்ச்க்கு ஒரு பாயிண்ட், டுவோல ஒரு மேட்ச்க்கு ஒரு பாயிண்ட். அவ்வளவுதான். டைரக்டால போக முடியாது. பரமபதம் மாதிரி ரெண்டு எல்லாம் போட முடியாது. ஒண்ணு தான். சோலோ வார்ல ஒரு பாயிண்ட், டுவோ வார்ல ஒரு பாயிண்ட், ஸ்குவாட் பாயிண்ட், ஸ்குவாட்ல ஒரு பாயிண்ட். இனிமேல் டைரக்டாலாம் போக முடியாது. 2 பாயிண்ட்லாம் எடுத்துட்டு போக முடியாது. அதெல்லாம் பாயிண்ட் போட்டு விட்டுட்டு அதுல எவனா சோழல் வந்து பூந்து அடிச்சு விட்டு அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு தலைவலிக்க வைக்கிறீங்க என்ன? போராடணும். போராடதான் வெற்றி. நான் ஏறி 2.2 வெற்றி தரவா சோழல போ. ஆனா அவங்க ஒன்னு வந்து அவங்க ஸ்குவாட்லயும் கூட்டு போகணும். அப்பதான் அதுவும் கரெக்ட் தான். கூட்டு போவாங்களா? நான் போறேன். நான் வந்து என்ன பிடிஎஸா போறேன்? ஃபயர் பிடிஎஸா போறேன். ஃபயர் பிடிஎஸா? நான் ஜெயிச்சா எனக்கு எல்லாம் ஃபயர் போடுவாங்க. கரெக்டா அண்ணா? ஆமா, நீ ஜெயிச்சா ஃபயர் போடுவாங்க. தயிர்ல ஃபயர் போடுவாங்க. தயிர்ல என்னது? தயிர்ல போடுவாங்க ஃபயர். அப்படி ஐயோ டாக்ஸிக் 18+. இன்னும் உனக்கு எப்படி ஃபயர் போடுவாங்க? ஆமா, நான் ஃபயர் பிடிஎஸ் எனக்கு ஃபயர் தான் போடுவாங்க. அப்புறம் என்ன போடுவாங்க? எனக்கு கத்தி போடுவாங்க. கத்தி போட்டா சேரனுக்கு போட்டோம். தூத்துல எந்திரா போடுவாங்க. நான் சிவனேன்னா கம்மனி இருக்கேன். என்னையாவது கத்தி போட்டா இது போட்டோம். பட்டச்சில கத்தி ஆனது. நான் உன்னை எதுவுமே சொல்லடா எப்பா. நான் உன்னை எதுவுமே சொல்ல. நீ ஐஜிஎல் கூட 20 மணி நேரம் லைவ் ஸ்ட்ரீம் போடுறேன் நான் சொல்ல. சரியா? நான் அதனால உனக்கு குத்தி எதுவுமே நான் சொல்ல. சரியா? நம்ம 2 பேரும் ஒரே டீம். பாத்தியா குமார்? எப்படி எப்படி பொண்டாட்டியை விட்டு கொடுப்பான்? பாத்தியா இல்லையா? விடுவானா? 20 மணி நேரம் கூட ஸ்ட்ரீம் போடுறான். 20 மணி நேரம் கூட ஸ்ட்ரீம் போடுறான். அண்ணன் தான் என் உயிரின்னு உருகுறான். அப்படியே வந்து மெழுகா உருகுறான். அண்ணே அண்ணே அந்த பேச்சு பேசக்குள்ள அண்ணே அப்படின்னு சொல்லி உருகுறான். மெழுகே வந்து எரியும் போது தாங்கும் போல. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அப்படியே உருகுறான். அப்படியே உருகுறான். அவன் மெழுகா உருகுறான். ஆனா உன் வாயில மெழுகா ஊத்துறானே, அது பாரு கவனி. அவன் அப்படியே கட் பண்ணி எரிஞ்சிருவேன். முடிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். மரணத்தை உடைக்கப்படுகிறது. ட்ரோல் மட்டும்தான் இருக்கான். குமிஞ்சு கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கான். அவ்வளவுதான். வெற்றி உடைக்கப்பட்டது. உடைக்கப்பட்டது. பிடிஎஸ் 2.0 ஜெயிச்சா அவங்க ஸ்லாட். இந்த மேட்ச் 2.0க்கு சரியான ஒரு வாய்ப்பு. லாஸ்ட் யூனிவர்ஸ்ல ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. கிசாவா காலம் பண்ணோம். ஆமா குமார் 2.0க்கு சரியான வாய்ப்பு. வேற மாதிரி எடுத்துலாம் வேற மாதிரி வாய்ப்பு ப்ரோ. பழம் நழுவி பால்ல விழுந்துருது ப்ரோ. ஓடு. கிசாவ யாரு 2.0 தான் அடிச்சிச்சு போல. அப்படியா? கத்தியே குத்திடுவாங்க கிசாவ. ஆமா, கத்திலே குத்திடுவாங்க யாரோ கிசாவ. எல்லாம் சொல்றாங்களே சூத்துல கத்தி அப்படின்னு. ஆமா, கத்தில கிசாவ கத்தில குத்திருக்காங்க. கத்தி குத்து கந்தா நாயிருக்காங்க கிசாவ. சம்பந்தமே இல்லாம கிசா ப்ரோ யாரு இது போண்டா இஸ் லைவ் டீம் தான். ஓகே. இந்த மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா அவ்வளவுதான் ப்ரோ. பிடிஎஸ் கீழே தள்ளிட்டு மேல வந்துருவாங்க.
அவ்வளவுதான். இன்னைக்கு இந்த மேட்ச் ஜெயிச்சா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்து ஒரே வெற்றி தான் ஸ்லாட் ஒன்னு அப்படிங்கறதுனால இன்னொரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 2 மேட்ச் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு தம்பி. இன்னும் 2 மேட்ச் இருக்குப்பா. இன்னும் இறங்கல்ல 2 மேட்ச் இருக்கு. அதான் இது போக பாய் ஈவென்ட் வந்து பாய் ஈவென்ட்ல தானே இவனுக்கு ஜெயிச்சானே. பாய் ஈவென்ட் ஒரு அட்வான்டேஜ் என்ன, அது வேற ஒன்னு இருக்கு. ஒரு குரூப்ல ஒன்னு இருக்கு. இருக்கு. சோ அதனால வந்து வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். மாஸ்டர் மைண்ட், த யூடியூப் சாகோ, இந்த பக்கம் யாரு ஹேக்கரு, யூடியூப் சாகோ, கோச் என்கவுண்டர்னு 4 பேர் யூடியூப் சாகோ சூரசம்ஹார சாகோட வச்சுக்க. நல்லா தான் இருக்கு. அவ்வளவுதான். நல்லா தான் இருந்துச்சுல. நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளவுதானே போட்டு அடிச்சு போட்டு புரண்டி எடுத்துட்டானு இந்த மேட்ச் ஒரு வெற்றினா அடுத்த மேட்ச் டெஃபினட்டா ஒரு வெற்றி. அவ்வளவுதான். இன்னைக்கே ஸ்லாட் ஒன்னு நினைச்ச வேண்டியதான். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்லாட் ஒன்னுலாம் வந்துட்டா இந்த பக்கம் மொபைல் பிடிஎஸ். மொபைல் பிடிஎஸ் கையில பிடிக்க முடியாது. ஜேனிலாம் அடிதான் உடனே போய் ஜேனி போய் கேட்கும், கோஸ்ட் என்ன ஒரு வெற்றி எடுத்து கொடுங்க ப்ளீஸ்ண்ணே. போமா ஜெயனி கண்டிப்பா வரும் அப்படின்னு. என்னென்ன வரும் நீங்க, நான் வரதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு டீம்ல யாரும் வர மாட்டேங்கிறாங்க. ஒரு வெற்றி எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த கிராபிக்ஸ் நம்ம வெளிய தூக்கி போட மாட்டேங்குது. அது வெளிய தூக்கி போட்டுருது. FPS கம்மியா இருந்தா தான் வெளிய தூக்கி போட மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணணும்? FPS கம்மி பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரீம் வச்சிட்டேன் நான். எக்ஸ்ட்ரீம் ப்ளஸ்ல இருந்து நானும் வச்சிரேன். கிராபிக்ஸ் எக்ஸ்ட்ரீம் கிராபிக்ஸ் கம் பண்ணிக்கோ. FPS கம் பண்ணிக்கோ. FPS அதிகமா இருக்கனால தான் தூக்கி போடுது வெளிய. நமக்கு எதுக்கு FPS இதுல போய் கரெக்ட் தான். ஆமா. Flying to Asia? Already there? Don't know how to get around? Or how to do it on a budget? 12go.asia will get you to your destination at the touch of a button on your smartphone, offering you airport transfers, booking bus tickets to your next intended destination, finding you the best of old-school train journeys with scenic views and sights. We will also help you grab a regional flight, or even book you onto a ferry to your Paradise Island escape. 12go Asia offers various means of transportation to get you to your desired destination anywhere in Asia. Book your tickets fast and easy via your smartphone, pay by card, or via PayPal. Visit 12go. வந்துட்டீங்கன்னா இதாகி போயிடும். ஸ்பாயிலர் மட்டும் வெற்றிக்காக விளையாடுறோம். ட்ரைனிங் எடுத்து போடல நாம. இல்ல வேஸ்ட் தான். வேணாம். அடுத்த இது அதுதான் டுவோ விளையாடலாம். சோலோ அலௌட். ஸ்குவாட் மட்டும் கிடையாது. சரி ஓகே. இந்த சீசன் எத்தனை நாளுக்கு இது? எவ்வளவு நாளுக்கு இருக்கு? 24 நாள் 24 டேஸ். இல்ல சீசன் முடிச்சிட்டு இருக்கனே. ஈவென்ட் வந்துச்சாவே நியூ சீசன் நியூ இது ஸ்டார்ட் ஆயிடுது இல்ல? கிடையாது. முடிற வரைக்கும் இது இந்த 2 நாள் வந்து முன்னாடியே வரும்ல. நார்மல் இறங்கல் மட்டும் இருக்குமே. ஈவென்ட் தூக்கி ரீஸ்டார்ட் ஆவறது வந்து சீசன் மாறும்போது இல்ல ஈவென்ட் தூக்கிட்டாங்க முடிச்சு. அதுதான் நான் சொல்றேன். அப்ப ஈவென்ட் முடிஞ்சிட்டோனே உங்களுக்கு ஸ்டார்ட் கொடுத்துருவீங்க. கரெக்ட்டா? அதான் முடியிறதுக்கு அது கரெக்ட்டா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முடியும். ஓகே. 5 நாள் 6 நாளுக்கு முன்னாடி தான் முடியும். ஓகே. இந்த பக்கம் பெண்கள் நீ வேற ஏதாவது டீம்னா ஃபைட் அடிறாங்களான்னு பாத்தீங்கன்னா எதுவும் கிடையாது. இது வரைக்கும் ஏதாவது ஓவரால் டீம்ல ஏதாவது வெளியே போயிருக்காங்கன்னா ஒரே டீம் மட்டும் வெளியே போயிருக்காங்க. டீம் 20 ரோலக், ஜார்ட், பீட்டர், கொம்பன், குமார் ஜி பேட்டிங் ஏஞ்சல் அவங்க. ஓகே அவங்க மட்டும் வெளியே போயிருக்காங்க. மத்த வந்த 22 அணி உயிரோட இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் மேன் லாஸோட இருக்காங்க. தளபதி இப்படி ஆயி போச்சு. பாத்தே இல்லையா? பார்த்து மனசு உடைஞ்சிட்டேன். நானும் அதை பத்தி பேசக்கூடாதுன்னு வெறியில தான் இங்க ஏதோ வந்து கத்தின்னு இருக்கேன். நீங்க நானும் மனசு உடைஞ்சிட்டேன். இப்ப இந்த மாதிரி தளபதிக்கே இப்படி நடக்குது. இப்ப நீ எப்படி நம்பி கல்யாணம் பண்ணுவியா? அதுக்கு இதுக்கு என்னென்ன இருக்கு? தளபதியே இப்படி பண்ணிட்டாங்களே. இப்போ உனக்கு எனக்கு என்னமோ அதெல்லாம் சதி மாதிரி தோணுது. அது நம்ம பேசலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. பேசக்கூடாது. தவறான வருத்தம் வேணா தெரிவிச்சுக்கலாம். அவ்வளவுதான். கூட சண்டை வராது ப்ரோ அவனுக்கு. சரண் வராது. வரப்பில்லை. கரெக்ட் தான். எல்லாம் 2 பேரும் ஒற்றுமையா சரண் எங்க இருந்து என் வாழ்க்கையில வந்தான் புரியல எனக்கு. என்னது இது டைமிங்? ஆனா விசாரிச்சோம் எனக்கு என்னமோ எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ரோகன் ப்ரோக்கு எஸ்ஆர் ப்ரோக்ல சரண் மேல ஒரு ஆசையோன்னு எனக்கு ஒரு கிடையாது. எப்ப வந்தாலும் நீங்க யோசிங்க, அவர் வரும்போது எல்லாம் ஷாரனை பத்தி பேசாத நாளே கிடையாது.
ஷேர் அவர் வந்து காலைல தூங்கி எஞ்சிக்கும் போது கந்த சஷ்டி கவசம் மாதிரி ஷேரோட பேரு ஒரு நாளைக்கு 15 முறை 20 முறை சொல்லுவார் போல. எதுக்கு உண்மையை சொன்னா வந்து சில இடத்துல வந்து கோவம் வரதான் செய்யும், கசக்கும் தான், கரெக்டுங்களா? ஆனா உண்மைதான். நான் என்னைக்காச்சும் ஷேரனை பத்தி பேசுறேனா இல்லையோ, ஒரு ஃபைட்னா டோனி கிட்டியா 2.0 come on guys let's go fight the like போலாமா guys, let's go fight the like போலாமா guys. பாதுல மறக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணுங்க. ஆமா டீம் 17 யாரு? ஜோஸ் நாக்கு இங்க பாருங்க. எஸ்டோக்கு எடுத்து உள்ள வரா. ஐயோ இன்னும் ஒருத்த இப்படி அடிக்கிறான், ஒருத்த போட்டு இப்படி அடிக்கிறான். அங்க பாருங்க சுத்தி வரான். சொல்றேன் என்ன கண்ணாடி ஷாட்லாம் போறான். மரணா இரண்டாவது அணியாக வெளியேறியது VTS. இரண்டாவது அணியாக அகால மரணம் அடைந்தது. வரலாற்று சாதனைக்கு சொந்தக்காரர்களான VTS வேகமாக வெளியேறுவது. எத்தனை தப்பான கவுண்ட் கொடுத்துட்டோம் போல. அது வந்து கிடையாது. போன வாரம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க சனிக்கிழமை. ஓஹோ தப்பான கவுண்ட் அது. ஆமா தப்பான கவுண்ட். தோல்வியில இருக்காங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் 2 வாரம் நடந்திருக்கு, அதுல ஜெயிக்கல இன்னும். ஆனா இப்ப 24 வெளியே போய் 25 முன்னாடி வெளியே போயிருக்காங்களா? கிடையாதுல. போயிருக்காங்க. ஓகே 24 வெளியே போயிருக்காங்க, 25 வெளியே போயிருக்காங்க. அவ்வளவுதான் கைஸ். ரெக்கார்டு 1-2 போடு. ரெக்கார்ட் மேக்கராக மாறிய BTS கைஸ். 4 9 2.8 ஒரு ஃபைட் நாட்டாமை சொல்லி அப்படியே குறுக்கிடும் போது டமால் டுமில் ஒரு அடி ஊந்துது. டமால் டுமில் அப்புறம் ராட்ரிக் சும்மா சீன் சேஞ்ச் பண்ணி டம்னு வச்சு கிளம்பி போயிட்டே இருக்க பாருங்க. அங்க பாருங்க 17 தோல்வி. பார்த்தோனே தொடர்ந்து 17 தோல்வி தான். ஓகே 17 தோல்வி. ஏன்னா போன வாரம் சனிக்கிழமை இருக்காங்க, அதுக்கப்புறம் சோலோ வார் நடந்திருக்கு, டோ வார் நடந்திருக்கு, இப்ப ஸ்குவாட் வார் நடந்திருக்கு. ஆமா அப்ப தொடர்ந்து 17 தோல்வி தானே? ஆமா தொடர்ந்து 17 தோல்வி தான். ஓகே இன்னும் ஒரே தோல்வி. அடுத்த மேட்ச் தோத்துறாங்கன்னா 2 நீத்தாங்கவா? ஆனா இது மட்டும் பார்ட்டிசிபேட்டே பண்ணலைல, அதெல்லாம் எப்படினா நீங்க அது தோல்வி தான் கணக்கு வரும். வார் தானமா? வார் தானே. அது என்ன சொன்னீங்க? 36 தோல்வி என்ன கணக்கு வந்துச்சுல? அதுவும் அது சேர்த்து நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணனால தோல்வி கணக்கு. உங்களால வேணா நாங்க சொல்லியே, உங்களுக்கு ஸ்லாட் தர மாட்டோம் நாங்க சொல்லியே. ஆமா உங்களுக்கு பாஸ்வேர்ட் அனுப்பாம இல்லையே. ஈஷாலாம் தானே? ஈஷாலாம். ஆமா கரெக்ட் ஈஷாலாம். என்னது இது? உண்மை வரலாற்று மறைக்காத, பொய் பேசாத ஜெயனி. பொய் பேசக்கூடாது, வரலாற்று மறைக்கூடாது, வரலாற்று மறைக்கூடாது. எப்பவுமே நடந்தது ஒண்ணு பொய் பேசக்கூடாது. எப்பவுமே டோல் விளையாடணும். ஆமா ஐஜிலுக்கு எப்பவுமே கோந்துரும். அந்த மாதிரி பேசக்கூடாது. நடந்தது ஒண்ணு நடந்ததுதான் பேசக்கூடாது. பார்ட்டிசிபேட் பண்ணது நீங்க என்னது? பார்ட்டிசிபேட் பண்ணது உங்க தப்பு தானே? தப்பு தானே? உங்களுக்கு ஸ்லாட் இல்லன்னு சொன்னாங்களா? எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கல்ல, எவரிபடி பண்ணாங்கல்ல. நீங்க வராம இருக்கீங்க. அது உங்களோட டிசிப்ளின் இன்மை. அதுக்கு வந்து நான் காரணமாக முடியாது. கரெக்டானே? ஆமா 42 அவ்வளவுதான். நீ பாத்துக்க மாட்டே. அவ்வளவுதான். இனிமேல் எல்லாமே எப்பவுமே வார் வந்து மாற்றப்பட்டது தான். சோலோ டுவோ ஸ்குவாட் தான், ஹோலிஸ்டிக் வார் தான். இனிமேல் வார் எப்பவுமே வாருக்கு மாற்றமே கிடையாது. ஸ்குவாட் மட்டும் கிடையாது. இனிமேல் எத்தனை வருஷம் ஆனாலும் சோலோ டுவோ ஸ்குவாட் தான். ஹோலிஸ்டிக்கா தான் வார் நடக்கும். நான் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கல்ல இந்த சோலோ. ஆமா எனக்கு நான் யோசிச்சேன் என்ன எதுக்கு சோலோ போடுறாரு அப்படின்னு பார்த்தேன். ஆனா அதுக்கப்புறம் அது நல்லா இருந்துச்சு. இல்ல அன்னைக்கு வந்து தப்பாயிடுச்சு. பட் ஆனா இனிமேல் வந்து டீம் அப் வந்து டைரக்ட்லி அவுட் ஆஃப் த வார். அதனால இனிமேல் டீம் அப் பண்ண முடியாது. சோலோலயும் டீம் அப் பண்ண முடியாது, டுவோலயும் டீம் அப் பண்ண முடியாது. அவங்க அவங்களோட கில் வேணா எடுக்காம இருக்கலாம் சார் ப்ரோ. பட் ஆனா வந்து இது பண்ண முடியாது, டீம் பண்ண முடியாது இனிமேல். அன்னைக்கு ட்ரையல் வச்சுக்கோங்க, ட்ரையல் அண்ட் எரர். ஆனால் அன்றைக்கே வந்து நிறைய பேர் டீம் அப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அது அந்த ரூலே போட்டுருந்தாங்க. டீம் அப்பே பண்ணக்கூடாது, ஸ்ட்ரிக்ட்லி நோ டீம் அப்பு. அவங்களோட இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம், அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு டியூஸ்டே சோலோ வார் 1 பாயிண்ட்டு, தேர்ஸ்டே வந்து டுவோ வார் 1 பாயிண்ட்டு, ஸ்குவாட் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 10 பாயிண்ட், 12 பாயிண்ட். அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பாக சோலோவில் வந்து நல்லா இண்டிவிஜுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க எல்லாமே நல்லா வெளியே தெரிவாங்க. டுவோல நல்லா சினர்ஜி இருக்க டீம் கண்டிப்பா நல்லா ஆடுவாங்க. தப்பு செய்து சகஜம் தான். நம்ம அதை பார்த்து தான் வந்து நிறைய வந்து ஷைன் ஆக முடியும். அதனால அதே மாதிரி அன்னைக்கு நடந்ததுமே ஒரு சின்ன தப்புன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அன்னைக்கு டீம் அதுவுமே நல்லா தான் இருந்துச்சு. ஒரு வாரம் டிஃபரெண்டா பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதனால வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இதுக்கப்புறம் அது அலோடு இல்லைன்னு நல்லா இல்லைன்னு ஃபீல் பண்ண போது நல்லா மாத்திக்க வேண்டியது ஒரு மேட்டர் இல்லை. ஓகே இல்ல சொல்றேன், அதுவே பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா நல்லா தான் இருந்துச்சு. அவங்க என்ன கால்ஸ் கொடுத்துக்கிறாங்க, எப்படி விளையாடுறாங்க,
நான் 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெயிக்கிறாங்களா அதே மாதிரி இல்லடா, dual வந்து இப்போ பாத்தீங்கன்னா 2 நான் பேர் என்ன விளையாடி சொல்றேன் அப்படின்னா, அவங்க சோலோ யாரும் ஹெல்ப் எல்லாம் பண்ணிக்க தேவையில்ல, அவங்க சோலோவாவே அவங்க டீமுக்கு போராடி ஜெயிச்சு கொடுக்கட்டோன்றேன். ஓகே புரியுது தப்பு இல்லல்ல, புரியுது தப்பு இல்ல. சோலோவாவே போராடி ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்க அவங்களோட ஸ்கில் தானே தெரிய போகுது. நல்லா விளையாடுற ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரோட ஸ்கில் தெரிஞ்சா அவனுக்கு ஒரு ஸ்பான்சர் கிடைக்கும், அவனுக்கு ஒரு மிஷின் கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும்ல. ஓ இப்படி ஒரு பிளேயர் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறானா அப்படின்றது முக்கியம் இல்ல. இப்போ திடீர்னு ஒரு ஆனா அந்த டீம்ல யாருமே விளையாட மாட்டாங்க. என்ன சோலோல அந்த டீம்ல விளையாட ஒரே ஒருத்தன் தான் விளையாடுவான். ஈஷோ ஹீரோடா அப்படின்னு வாங்கல. ஈஷோவோட ட்ரோல் 2 பேர் விளையாடணும். ஆமா 2 பேர் விளையாட 2 பேர் விளையாட மாட்டாங்க. 2 பேருமே நல்லா தான் விளையாடுவாங்க. இப்போ நீங்க அடுத்தது இதுல இன்னொரு ட்விஸ்ட் வேற இருக்கு. யாரு ஜோர்டன் உள்ள வந்துட்டானா அவனும் சோலோ கார்டு சோலோ ஹீரோ அவனும் பத்தார வச்சிரான். ஆமா 3 பேர் சோல் 3 பேர். ट्रेडिंग में पता है सबसे बड़ा प्रॉब्लम क्या है? जब आप एक ट्रेड लेते हैं आपका सारा कैपिटल ब्लॉक हो जाता है एंड व्हेन अनदर अपॉर्चुनिटी अराइव्स आपके पास पैसे ही नहीं होते. इसलिए धन का मार्जिन ट्रेडिंग फैसिलिटी यानी MTF मेरा गो टू है. इसमें मुझे सिर्फ 25% मार्जिन देना होता है एंड बाकी फंडिंग मुझे धन देता है. फॉर एग्जाम्पल अगर मुझे 1 लाख का स्टॉक खरीदना है तो मेरे साइड से मुझे सिर्फ 25,000 देने पड़ेंगे और मेरा रेस्ट ऑफ द कैपिटल आई कैन यूज इट फॉर अदर अपॉर्चुनिटीज. ट्रेडिंग में हर अपॉर्चुनिटी मैटर करती है और अपने कैपिटल को एफिशिएंटली यूज करना देता है आपको एज. धन का MTF आपको देता है 4x तक का लीवरेज ऑन 1700 प्लस स्टॉक्स. You can get funding up to 1 crore. So go start your trading with MTF on Dhan with ப்ரோ உங்க லைவ் ஹோம் பேஜ்லயும் இல்ல லைவ் செக்ஷன்லயும் காட்டல ப்ரோ. அப்புறம் உங்க சேனல் நேம் போட்டு உள்ள ப்ரோ மேல ரிங் காட்டுதா இல்லையா ப்ரோ? எனக்கு ரிங் காட்டலன்னா கொஞ்சம் எனக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ப்ரோ. அது வந்து யூடியூப்ல எனக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ரிங்கு காட்டலனாவோ லைவ் காட்டலனாவோ எனக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்சம் அனுப்பிவிடுவேன் எல்லாத்துக்கும். அதை அவங்க சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது டெக்னிக்கல் கிளிச் தான். மொபைல் பீட்டேஸ் சர்ச் பண்ணும்போது சில டைம்ல அது காமிக்க மாட்டேங்குது. அந்த ரிங் காமிக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் உங்க சேனலுக்குள்ள வந்து தொட்டு பார்த்தா தான் அந்த ரிங் காமிக்குது. இன்னும் இதை நான் வந்து நம்ம இனிமேல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியும். ஆத்தி பகலாம் லைவ்ல இருக்கோம். லைவ்ல வந்து பாத்துங்க போயிட வேண்டியது. 2.0 ஓட வண்டி எல்லாம் உடைச்சிட்டானுங்க. இவனும் ராக்கெட் விட்டு मोबाइल बीटेस. ஓஹோ ஆமா ஜோஷினியும் பக்கத்துலயே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சீசனல் வரவனுங்க ஜெயிச்சிருவானுங்களோன்னு எனக்கு தோணுது. மொபைல் பிடிஸ் அண்டர்ரேட்டடா இருக்கானுங்க. அவனுங்க வந்து சண்டைக்கு சண்டையும் செய்யறானுங்க, ஜெயிக்கவும் செய்யறானுங்க. என் பாயிண்ட் ஆஃப்ல இருந்து ஒரு தாட் மட்டும் எனக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் என்னன்னா 2 டீம் 2.0க்கும் பிடிஎஸ்க்கும் ஒரு ரைவல்ரி போயிட்டு இருக்க கேப்ல இவனுக்கு வந்து குதுக்கலமா நிறைய மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கு இல்ல. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஆமா அப்படின்னா இருந்தா நீங்க ஆம்பளையா இருந்தா போய் மொபைல் பிடிஎஸ்க்கு போய் டேரக்டா 4v4 எடுத்து ஜெயிச்சு பாரு. சூத்து கிழிக்கிறானுங்க எல்லாரையும். 4v4 எடுத்தாவே அடிக்கிறானுங்க இவனுங்க. இவனுங்க சாவறதே தேர்ட் பார்ட்டிலயும் ஜோன் எடுக்கும் போது மட்டும்தான். 4 பேரா நின்ட்டானுங்கன்னா அப்படி ஜெயிக்கிறானுங்க வெறியா. நான் நிறைய தடவை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவனுக்கு ஜோன் எடுக்கிறப்ப சாவறது மட்டும்தான் இவனோட பெரிய மைனஸ் பாயிண்ட். 4 பேரா வந்துட்டானுங்கன்னா யார வேணாலும் அடிக்கிறானுங்க. பீட்டஸ் அடிக்கிறானுங்க, எல்லாரையுமே அடிக்கிறானுங்க. இவனுக்கு அடிக்காத ஆளே கிடையாது. அண்டர்ரேட்டட் டீம். ஞாயிற்றுக்கிழமை வார் இருக்குமாண்ணே? ஞாயிற்றுக்கிழமை இந்தியா மேட்ச் இருக்கே, வார் இருக்குமா தெரியலையே. என்னன்னு தெரியலையே. இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியலையே. வேணா முக்கியமான மேட்ச் வர நாமளுமே பார்க்கணும். இல்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா இருந்தா கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். நம்ம வார் போடலாம். இந்தியா செகண்ட் பேட்டிங்கா இருந்தா கொஞ்சம் லைட்டா அரசு இருக்கும். ரொம்ப கஷ்டம். நாங்க கேட்டுக்கலாம். நீங்க பாக்குறேன்னா போடுறோம், இல்லன்னா மறுபடியும் போஸ்ட்போன் பண்ணி வெள்ளிக்கிழமை கூட கான்டாக்ட் பண்ணிடலாம். புதன்கிழமை நடுவுல வந்து ஒரு நாள் ஃப்ரீயா தானே இருக்கு. இப்ப சோலோ வந்து செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை டுவோ, நடுவுல புதன்கிழமை சும்மா தானே இருக்கு. அன்னைக்கு அந்த ஒரு நாள் வார போட்டுற வேண்டியதான். வெள்ளி சனி ஞாயிறு தான் லீவு. வெள்ளிக்கிழமை தான் நைட் எல்லாத்துக்கும் லீவு. அடுத்த நாள் மண்டேனா என்னப்பா? மண்டே வேணாம்பா. மண்டே எல்லாம் எல்லாத்துக்கும் வேலை இருக்கும். எல்லா நாள்லாம் வார வச்சா மாதிரி நல்லா இருக்காதுமா. வெள்ளிக்கிழமை வெள்ளி சனி ஞாயிறு தான் லீவு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போடலாம். முடிஞ்சு போச்சு. இதுவே வந்து வாரம் முதல்ல வாரம் 4 நாள் முதல்ல ஆகுது. புரியுதா? அதுவே வந்து ஒரு மாதிரி அரசல் பிரசல். ஆனா 3 நாள் நடுவில் லீவ் வருது. வெறியா லீவ் வருது. திங்கள் புதன் வியாழன் லீவ் வருது. மாசம்
அது கொஞ்சம் ஆனா வீக்டேஸ்ல வாரிக்கிட்டு கொஞ்சம் ஏதாவது முன்னாடி நடத்துற மாதிரி பாருங்க அண்ணே. அடுத்த நாள் எல்லாரும் ஏஞ்சி வேலைக்கு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. இப்ப நம்மளே வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கானுங்க. சோ அவங்களும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியும் இல்ல அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. 1 மணிக்கு தான் எல்லாரும் தூக்குற ஷெட்யூல் எப்பவுமே. அவன் பார்த்தாவே தெரியல அவனுக்கு. அது இல்லாம லீவ் டைம் இல்ல, எக்ஸாம் முடிய போகுது. மார்ச் 20 எல்லாத்துக்கும் லீவ் விட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல் எங்க இங்க ஸ்கூல் பசங்களா இருக்கானுங்க, எல்லாமே வேலைக்கு போறவன். இல்ல இல்ல இங்க நிறைய பெரிய சம்மர் டைம்னா எல்லாருக்குமே லீவ் தான். அப்படியே குமார் ரொம்ப கம்மி பேர் தான் குமார் ரொம்ப உழைப்பாங்க. மத்தவங்கலாம் வந்து சஃபஸ்டிகேட்டட் லைஃப் தான். ரசார்லாம் பாரு ஜாலியா இருக்கிறது, ரோன் ரோல் இப்படி ஜாலியா இருக்கிறது. அந்த மாதிரி ஜாலிதான். பிஜிஎம்ஐ பப்ஜி பாக்குறவங்கலாம் எல்லாம் கோடீஸ்வரங்க பணக்காரங்களா தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு பாக்குறவங்கள சொல்லனே, விளையாடுறவங்கள சொல்றேன். வளர்ச்சி நடிச்சுலாம் வந்து வாழ்க்கை ஓட்டுறவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் இருந்தா நமக்கு எப்படி இவ்வளவு கொடுப்பாங்களான்னு என்ன ஆகுமாறு நீ. இந்த பக்கம் ஒரு 4 பேரு 2.0 அப்படியே இங்க பாக்ஸ் ஸ்குவாட்னு தனியா ஒரு இன்ஸ்டா பேஜ் நீடட் வீக்லி ஸ்டாண்டிங். ஜெயனி வச்சிருக்க, ஜெயனி ஒரு பேஜ் வச்சிருக்கு. ஆனா வார் ஸ்டாண்டிங் போடுமான்னு தெரியல. போடணும்னா போடுறேன், எல்லாரும் பிரச்சனை இல்ல. ஜெயனி ஒரு பேஜ் வச்சிருக்கு. ஜெயனி ஒரு பேஜ் ஓனர் பிடிஎஸ்பி பீட். ஆனா பிடிஎஸ் பத்தி வீடியோ மட்டும் தான் போடும். சரியா? நீங்க பேசுறதான் முக்காசி போட்டு வச்சிருக்கேன். பிடிஎஸ்பி கைஸ், பிடிஎஸ்பி நான் போடவா? எல்லா வாரமும் பாயிண்ட் தான்டா எல்லாத்தையும் டைப் பண்ணி வைக்கிறேன். போட்டுடவா? போட்டு பாயிண்ட் போட்டுடு, இத போட்டுடு, ஸ்டார்ஸ் போட்டுடு. உனக்கு வேணா போட்டோ வேணா உனக்கு அனுப்பிச்சு விட்டுறேன், போட்டுடு. அதுக்கு இங்க எடிட்டர் இருக்காங்க, சொன்னா போட்டுருவாங்க. ஓகே ஓகே. 2.0 எனக்கு 2.0 வெற்றி மாதிரி தான். நானும் 2.0 தான் பார்த்தேன். எனக்கு 2.0 வெற்றி மாதிரி தான் தெரியுது. இல்ல 4 பேர் இங்க ஹோல்டு பண்றாங்க. அதே இடத்துல இங்க பாருங்க மொபைல் பிடிஎஸ் பாருங்க எப்படி ஒரு இடத்த பிடிச்சி சும்மா நறுக்குன்னு உட்காந்துட்டானுங்க. ஆனா 2.0 சுத்தியுமே டீம் இருக்கு. இங்க இருந்து மறுபடியும் சாரி மொபைல் பிடிஎஸ் சுத்தியுமே டீம் இருக்கு. இங்க இருந்து வெளியே போறது கஷ்டம் தான். ஒன்னு சொல்ல மறந்துட்டேன். இஃப் அட் ஆல் நீங்க வந்து இந்த சீசனல் வார் வந்து பிடிஎஸ் மொபைல் ஜெயிச்சிட்டா இன்னொரு ஒரு மொபைல் டீம் இறக்குவீங்களா வார்ல? ஆமாமா கன்ஃபார்ம் இறக்குவேன். ஐயோ அது இறக்குனதுக்கு அப்புறம் ஏதாவது ஈஸ்போர்ட்ஸ்க்கு வாய்ப்பு உண்டா? முதல்ல இவனுக்கு போய் சிஎம் டிராஃபி ஜெயிச்சுட்டு டாப்னு பாக்கலாம். படிப்படியா போட்டும்பா, ஒன்னும் அவசரம் இல்ல. மொபைல் பிடிஎஸ் முதல்ல போயிட்டு சிஎம் டிராஃபி ஜெயிக்கிட்டோம், சிஎம் டிராஃபி ஜெயிக்கிட்டோம், கொண்டாடி தீத்துறேன் இவனுங்களா. ஒரு ஸ்பான்சர் சொல்லியிருக்காரு, மொபைல் பிடிஎஸ்லாம் வந்து ஜெயிச்சு ஏதாவது ஸ்போர்ட்ஸ்லாம் போனீங்கன்னா மொத்த டீம் எல்லா செலவு டாப் டு பாட்டம் மொத்த செலவையும் அவர் எடுத்துக்கிறாராம். முதல்ல எதுனாலும் எனக்கு முதல்ல வெற்றி எடுத்து கொடுத்தாதான் எனக்கு நம்பிக்கை வரும். ஜெயிச்சா என்ன வேணா பண்ணுவேன். ஜெயிச்சா எல்லாத்தோட எக்ஸ்ட்ரீம் போவேன். ஜெயிக்கிற வரைக்கும் எந்த எதுவும் கிடையாது. இந்த போராடி பாக்குறது, போன பிறகு வெற்றி எடுக்கிறது, அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது. டீம் 14 2.0 போட்டு பிரிக்கிறாங்க. டீம் 14ல 3 நாக் வச்சிருக்காங்க. டீம் 14 3 நாக்கு. இவனு தான் வச்சானுங்களா? தங்கமாயிட்டி டீம்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். ஐயோ எல்லாமே ஹால பண்ணணும். தங்கமாயிட்டி மட்டும் தான். தங்கமாயிட்டி ஹால பண்ணுமா? தங்கமாயிட்டி ஹால பண்ணுமா? அங்க இருந்து 2.0 வேற ஹெல்ப் பண்ணிட்டானுங்க. சுமார் 2 பேர் இதாம போட்டி மொபைல் பிடிஎஸ்க்கு சுமார் பெண்கள் டீம் மேல ரைவல் எடுக்கறாங்க. அப்படியா? வராங்களா? இருக்காங்களா? சென்டர் ஜோன் ஹோல்ட் பண்றாங்களே. ஆமா, இந்த பக்கம் ஜெசி, இவலோரா, பிரியா கேமிங், சூப்பர் கேர்ள் அருமையா. ஆனா இவங்க ஜோன் தான் நல்லா எடுக்கிறாங்க. இவங்க டீம் இன்னும் கொஞ்சம் கன் பவர் வேணுமா இல்ல என்னன்னு தெரியல. யார சொல்ற? பெண்களை தான் சொல்றேன். பெண்களை தான் பார்த்துட்டு இருக்கேன். மாறாடி ஏடா சும்மா ரெடியா? அவங்க இருக்கிற பொசிஷன் பாருங்க எப்படி புடிச்சிருக்காங்க பாருங்க. குமார் 4 பக்கம் பண்ணிடுறாங்க. சொல்ற பட்டன் ஒண்ணுதான் குமார். அவங்ககிட்ட ஒற்றுமை இல்ல. நட்பு ஒற்றுமை நட்பு கிடையாது அவங்கள்ட்ட. நட்புக்கும் இதுக்கு என்னென்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா நட்பு ஒற்றுமை நட்பு தாண்டா ஜெயிக்கும். இப்ப உங்க டீம் இப்ப ஒருத்த நாக் அவுட் ஆவறான் சரியா? அவனை நீ காப்பாத்தணும்னு நினைப்பியா இல்ல கால் எடுத்துட்டு ஓடணும்னு நினைப்பியா? அது கரெக்ட். காப்பாத்த மாட்டாங்க. சினர்ஜி கரெக்டா இல்லன்னு சொல்றீங்களா இல்ல ஈகோங்கறீங்களா? தாவணும்னு அவங்களே நினைப்பாங்க. இவன் செத்துட்டா மொபைல் டீம் உடைக்கறாங்க பாருங்க. மொபைல் டீம் உடைக்கறாங்க. 2.0 மொபைல் டீம் உடைக்கறாங்க. 2.0 உடைக்கறாங்க. ஒருத்த நாக் வச்சிருக்காங்க. டோனி ஒரு சரியான ஸ்ப்ரே போட்டு ஒருத்த நாக் வச்சிருக்காங்க. ஜீவ்ஸ் வெரியான ஒரு இதுல புஷ்ல இருக்கான். மாட்டிக்க போறாங்க. ஒரே ஒரு மேல சால்வ் முடிச்சு
இனிப்பான கிளேஷியர் பாத்திருக்கீங்களா? அங்க டப் டப்னு ரபரி சொட்டும். குங்குமப்பூ பிஸ்தாவின் பனிமழை பொழியும். கிரன்ச்சி ஆமண்ட்ஸ் மற்றும் சாப் பிஸ்தாஷியோஸ் ஸ்கீயிங் பண்ணிக்கிட்டே உங்ககிட்ட வந்து மெல்ட் ஆகும். அதே போல உங்கள் சிஸ்டர் அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உங்களை சந்திக்க வரும்போது மெல்ட் ஆகிட்டாங்க. இப்படியே காரணம் சொல்லி சந்திச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா சந்திக்கிற பசி நல்ல பசிதான். I wanted my wedding look to be perfect, but my glasses were a problem. I could have worn contact lenses. ஐவரி 1 HP இந்த இடத்தோட கிளம்பணும். அந்த ரெண்டு பேரும் மொபைல் டிவி போய் அடிச்சு கூட எடுக்கலாம். மறுபடியும் மொபைல் டிவி வந்தாக்கா மறுபடியும் யூவி நாக்கு வண்டி நாக்கு ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தான். வண்டி ஒண்ணு கூட இல்ல, ஒரு வண்டி கூட கிடையாது, ஒரு வண்டி கூட இல்ல. வண்டியே இல்ல, ஓபன்ல அங்க பாரு நாட்டாமே பின்னாடி இருக்காங்க. ஒரு நேர் அவளதான் தூக்குறாங்க. 3.0 தோல்விக்கு காரணமானதா அங்க பாரு எல்லா பக்கம் சுத்திறாங்க. நாட்டாமேஸ்ல இந்த பக்கம் ரேட் போட பாக்குறான். ஜோன் போணும் ஜூஸ் 1 HP ஒரு ஜூஸ் மகாலரணம் ஜூஸ் ஆரம்பம் ஓபன்ல வர. ஐயோ வெற்றி தராங்களா? கையில இருந்து வெற்றி காணா போகுதா? ஆர் யூ சீரியஸ்? அந்த பக்கத்துல இவரோட வண்டி அகால மரணமா? கொஞ்சம் வண்டி தான் இருக்கு. இது எனக்கு தெரிஞ்சு ராட்ரிக் மாட்டியோன்னு நினைக்கிறேன். வண்டி ராட்ரிக் மாத்துறாங்க. அவ்வளவு கிளம்புறாங்க. லோரிஜ் வந்து கிளம்புறாங்க. அம்மா நல்ல ரெண்டு வண்டி கூட வந்துச்சு. ஆனா ஒரு மேன் நவீன் டீம் போறாங்க. நவீன் டீம் ராவடி ஓபி 1 HP வெரியான சோல் எடுத்தாங்க. உண்மையாலுமே ரவுடி ஓபி டீம் கிட்ட வந்துட்டாங்க. நவீன் முன்னாடி நவீன் ஒரு முடிக்கிறாங்க. தூக்கிட்டு உள்ள போறான். நவீன் நாக்கு மறுபடியும் ஒரு நெருப்பு. ரவுடி ஓபி ஐயோ ராட்ரிக் வந்துச்சு. என்ன ஐவரி 1 HP ராட்ரிக் மட்டும்தான் முகடியும் பண்ணி ஆவணும். இப்போ ஐவரி செல்ஃப் ரிவைவ் வேற ஒரு டீம் வந்துச்சு. அவ்வளவுதான் தூக்கிட்டாங்க. ஐவரி அகால மரணம். நாட்டாமஸ்லை மறுபடியும் இருக்காங்க. ராட்ரிக் தூக்குறான். சாக்கோவை தூக்குறான். குமாரு ரெண்டே பேர் அவங்க பாரு அப்படியே பொறுமையா உட்காந்துருக்காங்க. புட்சப் கொடுத்தா இதான் ஆயிரம். புட்சப் கொடுத்துறாங்க. பாத்துட்டான். நாட்டாமஸ்லை ஓடுறான். பாத்துட்டான். நெருப்பு போடுறான். சாக்கோ நெருப்பு போடுறான். 1 HP மறுபடியும் கீழே உட்காந்துருக்காங்க. சரியான ஒரு மாலி ஒன்னு போடு. வெரியான ரெண்டு நாக்கு. ஒரே ரெண்டு நாக்கு. ராட்ரிக் நாக்கு. அவன் டீம்ல 3 பேர் நாக்கு. ஒரே ஒருத்தர் இருக்கான். அகால மரணம் அடைந்தது. ராட்ரிக் இப்ப தூக்க முடியும். சாக்க போய் ராட்ரிக் தூக்க முடியும். மாறி இவன் போட்டு ஒரு மாட்டோட தான அத்தனை நாக்குமே. ஆமா ஒரே ரெண்டு நாக்கு. பெண்கள் டீம் 2 ரெண்டே பேர் இருக்காங்க. வெற்றி பெறுவாங்களா? வெற்றி பெற்றா ஸ்லாட் 2 2.0 சூப்பரா ஒருத்தன் போராடி உண்மையாலுமே நீ நாள் இவனோட பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட். உண்மையான பெட்டர் ப்ரோ. பெண்கள் அந்த லெவல் பேரு ஆனா ஜெயிக்க மாட்டாங்களே. தெரியல இங்க பாருங்க. அவ்வளவுதான் முடிக்கிறாங்க. இன்னும் ஆனா இவங்களே பேசிக்குவாங்க. ரியாட் வேற இருக்கு. ரியாட்ல 3 பேர் இருக்காங்களே. ரியாட்ல 3 பேர் இருக்காங்க. அந்த பக்கம் பெண்கள் அணியில 4 பேர் இருக்காங்க. ஃபெர்டின் அணிலயும் 4 பேர் இருக்காங்க. பார்க்கலாம். ஆனா ராட்ரிக் சாக்கோ ரெண்டு பேரும் ஃபயர் பவர் உள்ளவங்க. ராட்ரிக் சாக்கோ ரெண்டு பேரும் ஃபயர் பவர் உள்ளவங்க. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வண்டி எஸ்எஸ்பிடிஸ் இருக்கு. சார் என்ன சார் உங்க டீம் டம்மி டீமா இருக்கு. ஒரு மாதிரி பி டீமா வச்சிருக்கீங்க. ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க மாட்டீங்க. மறுபடியும் ஜோன் எடுத்தாங்க 2.0. வெரியான ஜோன். அப்பா ராட்ரிக் இருக்கிற ஜோன்ல சும்மா அப்படியே தரமா இருக்கு. ஆமா இல்ல எஸ்எஸ்பிடிஸ் பாத்துறாங்க. ஐயர் லோர் தப்பா அதிகமா இருக்கலாம். 2.0 தவறலாம்.
பெண்கள் டீம்ல 2 நாக்கு. பக்கத்துல 24 டீம் 24 இருக்காங்க. அவரே சாக்கோ நாக்கா சாக்கோ அகல மாறணுமா? ஏன் இல்ல இங்க பாருங்க டீம் வீட் வந்த மாதிரி டீம் 24 ஹிட் வந்துட்டானுங்க ஃபைட் எடுக்கிறதுக்கு. இல்ல அவங்க SXPDC தான் ஃபைட் டீம் 24 தர முன்னாடி ஏறி வரான். முன்னாடி ஃபெர்டின் டீம் SXPDC தான் சண்டை போட்டுட்டு இருக்குது. ஈஸி வின். ஏன்னா அத பெண்கள் டீம் முடியவே இது ரியா டீம் முடிஞ்சிருச்சு, முகில டீம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 டீம் மட்டும் தான் கணக்கு. அவள SXPDC டோபி நாக்கு. நேடு வருது. உரிமையான இவங்க 2 பேரும் இந்த பக்கத்துல வெற்றி எடுக்க வாய்ப்பு ஆனா இருக்கு. 2 பேரும் எப்படி போராடுறானுங்க பாருங்க, எப்படி விளையாடுறானுங்க பாருங்க 2 பேரும். இருக்குமாறு வெற்றி எடுக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல ஆமா ஆமா 2 பேர் இருக்கானுங்க. 2 பேரு அந்த போராட்டத்தை பாருங்களேன். அவங்க பாருங்க விட்டு கொடுக்காம 4 பேர் இருக்கானுங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு ஃபைட் எடுக்கறானுங்க. போப்பா ஐயோ கரெக்டா ஓடுது. இல்ல எஸ்கேப் ஆயிட்டான். BT zone 2.0 ஜோன்க்குள்ள வரணும். ராட்டுக்கு வண்டி விட்டு விளாண்டுக்கிறான்னு தெரியல. இங்க போண்டாக்ஸ் லைக் ஒரு நேட் போடுறான். போண்டாக்ஸ் லைக் ஒரு நேட் கனெக்ட் ஆயிடுச்சு. சரியான நேட் ராட்ரிக்கு. வெரியான ஒரு நேட் சூப்பரா தூக்கி இருக்கான். மறுபடி ஃப்ரெடி இன்னும் 3 பேர் இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. MVP பெஸ்ட் ஃப்ரெடி 3 பேர் இருக்காங்க. டீம் 24 2 பேர் சேர்ந்து 4 பேர் தட்டிக்கிறாங்க. 4 பேர் 2 பேர் சேர்ந்து SXPDC அகல மாட்டோம். ஃபெர்டின் டீம் மட்டும் தான் 4 பேர். SRO டீம் அகல பண்ணமா? ஐயோ 4 டீம் தானே. அது பேர் 4 டீம் தானே. 4 டீம் 11 பேர். 4 டீம் அதுல 2 அவ்வளவுதான் போடு. ஐயோ தூக்குறாங்க. சாக்கோ ஸ்ப்ரே அட்வான்டேஜ் வச்சு போட்டு பொளந்து கட்டறா பின்னல அடிங்க. தப்பு பண்ணிட்டாங்க. அவன் இவன போண்டாஸ்ல தூக்கிட்டாங்க. போண்டாஸ்ல தூக்கி விட்டாங்க. அவன் தூக்கிட்டான். நாக் அவுட் பண்ணதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த பக்கம் 4 பேர் ஆனா ஒரு நாக்கு பெரிய நாக்கு. 2 நாக்கு. அவ்வளவுதான் பெண்கள் அகல பண்ண போடு. அவ்வளவுதான். இப்போ அவங்க 2 பேரும் ஆனா முகில டீம் சாக்கோ அண்ணா 2 டீம் பண்ணிட்டானுங்க. 2 டீம் பண்ணிட்டானுங்க. 2v2 போடு. மறுபடியும் ஒரு பெரிய நாக்கு. மறுபடியும் ஒரு நாக்கு. சாக்கோ தனியா ஃபைட் எடுக்கலாம். சாக்கோ பையனா எடுக்கலாம். ஆளுங்க முகில முன்னாடி சாக்கோ நாக்கு. சாக்கோ ஆரஞ்சு மிட்டாய் ஒரே ஒருத்தன். சாக்கோ கவர் பண்ணு. ராட்ரி கவர் கொடுப்பானா? ராட்ரி ஒரு 1v1 ப்ராப்பர் 1v1. ராட்ரிக்கு ஒரே ஒருத்த காப்பாத்தி விட்டானா அவ்வளவுதான் மேட்ச் வெற்றி. 2v2. இல்ல சாக்கோ அடிவேட. ஆர்டர் ரேஞ்ச் 2v2 ரெண்டாவது வெற்றியா BTS ஆகணும். போடு 1x அவ்வளவுதான் மாசன. 2v2 2.0 மீண்டும் ஒரு வெற்றியா போடு. MVP நாக்கு வெற்றி. ஸ்லாட் 2ல இருந்து தான் பேசணும்னு சொன்னீங்க ஜெயனி. உன் வாயில கறி அள்ளி பூசப்படுமா? உன் மூஞ்சில கறியை பூசுறாங்களா? ஸ்லாட் 2க்கு வராங்களா? வெற்றி எடுக்கிறாங்களா? தொடர்ந்து 2வது வெற்றியா? ஒரே ஒருத்தன் என்ன கேம் பிளே. அண்ணா 2 பேர்